all, welcome back to my channel. First of all, thank you so much for your support. எனக்கு subscribers increase பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் view பண்றீங்க. I hope you love this videos. அதனால தான் வந்து நீங்க subscribe பண்றீங்கன்னு நினைக்கிறேன். But thank you so much for your love. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது வந்துட்டு ஒரு casual weekend outing, ஒரு நார்மல் unplanned weekend outing. நம்ம ஏதோ பிளானே பண்ணல, திடீர்னு கிளம்பலாமேன்னு போகும்போது தான் வந்து ஃபர்ஸ்ட் லஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் இட்லி ஹோட்டல், எங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹோட்டல், அங்கே வந்து நாங்கள் லஞ்ச் முடித்தோம். அதுக்கப்புறம் ஜிஆர்டியில் ஒரு குட்டி வேலை இருந்தது. லைக் எனக்கு வந்து ஒரு சில்வர் ரிங் எடுக்க வேண்டியது இருந்தது. அப்போ வந்து ஒரு ரெட்டை வால் குருவி பார்த்தோம், அதனால் அதை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜிஆர்டி போயிட்டு நம்ம வந்து அந்த ரிங்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு, எனக்கு வந்து லிட்டில் ஃபிங்கரில் ரிங் போடுறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப லக். அதனால் நான் வந்து அந்த லாஸ்ட் லிட்டில் ஃபிங்கரில் வந்து ரிங் போடுறதுக்காக வாங்கியிருந்தேன் சில்வரில். நிறைய நேரம் எங்கே போகிறதுனே நம்மளுக்கு டிசைட் பண்ண முடியாதனால டைம்ஸ் நம்ம கோவிலுக்கு போகலாம், ஏன்னா எல்லாருக்கும் லீவ் இருக்கணும். லீவ் இருந்து நம்ம வெளியில் போகணும். பிகாஸ் கோவில்லாம் நம்ம வீக் டேஸில் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போக முடியாது ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு. ஸோ வி தாட் நம்ம வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கோவில் பிளான் பண்ணியிருந்தோம். எங்கேலாம் கூட பிளான் பண்ணல, ஜஸ்ட் தட் நம்ம கொஞ்சம் கிட்ட இல்லாமல் தள்ளி போனோன்னா நம்மளுக்கு அது ஒரு லாங் ட்ராவலாக தெரியும், அதனால் கொஞ்சம் தூரமாக போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு போன டெம்பிள் வந்து பவானி அம்மன் டெம்பிள். ஆக்சுவலாக இது நாங்கள் நிறைய வாட்டி போயிருக்கோம், பட் இந்த வாட்டி போகும்போது செம்ம க்ரௌட். பிகாஸ் நம்ம வீக்கெண்ட் டைமில் போனதுனால க்ரௌட் பயங்கரமாக இருந்தது, உங்களால் பார்க்க முடியும். ஆக்சுவலி வந்து எனக்கு அம்மன் கோயில்னாலே ரொம்ப ஃபேவரட், அண்ட் நான் வந்து அங்கே ஒரு பவர் இருக்குதுன்னு நினைப்பேன். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி நிறைய வேண்டுதல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் பார்க்கும்போது அங்கே நிறைய வேண்டுதல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மாடு வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் நார்மல் டிக்கெட், 100 rupees டிக்கெட், விஐபி டிக்கெட், வாட்ஸ்அவர் எல்லாமே இருந்துச்சு. பட் அந்த லைன் வந்து மூவிங்லேயே இருந்ததுனால பெருசாக தெரியல எங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறதுக்காக தனியாக வந்து அவங்க கண்டெய்னர் மாதிரி வெளியில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, இந்த மாதிரி கோவிலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் அங்கங்கே வந்து ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் வெட்டுக்கலாம். அண்ட் அது முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போது வி தாட் பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு பாலசுப்ரமணியம் டெம்பிள் சொல்லிட்டு ஒரு முருகர் டெம்பிள் இருந்துச்சு. ஸோ அங்கே போகலான்றதுனால அதுவுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். உங்களுக்கு ப்ரேயிங்ஸ் மேலே பிலீஃப் இருக்கான்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ரெட் ஹார்ட் போடுங்க. ஸோ நமக்குன்னு பர்சனலாக வந்து ஒரு சில இடத்துல மேனிஃபெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம், ப்ரேயிங்னு சொல்ல வேண்டாம், மேனிஃபெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் நிறைய பேர் கடவுளை நம்புவீங்க, ஒரு சில பேர் நம்ப மாட்டீங்க. பட் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் இதுவும். அப்போது நாங்கள் வந்து அந்த கோவிலில் போய் பண்ணும்போது எங்களுக்குமே ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த கோவிலில் பயங்கர க்ரௌடுங்க, செம்ம க்ரௌட். ஆக்சுவலாக மூவிங்கில் தான் இருக்குது, பட் அந்த கார் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு க்ரௌட் இருந்தது. அண்ட் ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் கூட ஓப்பன் ஆகலை, இல்லைனா ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிருப்போம். அங்கேயுமே 2-3 பர்சன் இருந்தாங்க, நாங்கள் ஈஸியாக கூட்டிகிட்டு போய் காட்டுறோம், பே பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. பட் அவங்க ஆத்தரைஸ்டாக இல்லை நம்மளுக்கு, ஸோ நம்ம நார்மலாகவே போயிட்டோம். ப்ளஸ் மூவிங் க்ரௌடு தான். ஸோ எப்படியோ நல்லபடியாக நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். அண்ட் தென் வெளியிலேயே வந்துட்டு மாம்பழம்லாம் விற்றுட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு முன்னாடி தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தள்ளி நம்ம டிஸ்டன்ஸில் ஊருக்குள்ளே போகும்போது அங்கே பழம் காயெலாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மாம்பழம் வாங்கும்போது அந்த குட்டி பழம் இருக்குல்ல மேலே, அது வந்து எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழமும் கொடுத்துருந்தாங்க. லன்ச் முடித்ததுக்கப்புறம் ரொம்ப பசி. ஸோ நாங்கள் வந்துட்டு கருப்பட்டி காஃபி இருக்குல்ல, அங்கே வந்து போயிருந்தோம். அங்கே நியர்பை லொக்கேஷனில் இருந்தது. ஆக்சுவலாக கருப்பட்டி காஃபி ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட் இருக்குங்க, மேப்பில் போட்டால் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது. அண்ட் எங்களுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. டீ அண்ட் காஃபி ப்ளஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து மாங்காடு கோவில் போயிருந்தோம். மாங்காடு கோவில் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் எல்லா லேடிஸ்க்கும் தெரியும், அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ ஸ்பெஷல். ஸோ எங்களுக்குமே ரொம்ப ஸ்பெஷல் அது. ஸோ மாங்காடு கோவில் போயிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் வந்து குன்றத்தூர் டெம்பிள் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. மிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணல, கொஞ்சம் ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் முருகரை. அண்ட் உங்கள் குன்றத்தூர் வந்துட்டு நாங்கள் 5 o'clock மார்னிங் 6 o'clockலாம் போயிருக்கோம். பிகாஸ் அவ்வளோ ஒரு மார்னிங் டெம்பிள் தான் எங்களுக்கு, அது ரொம்ப லவ்லியாக இருக்கும். அதுவும் அது அந்த மலை மேலே ஏறி பார்க் பண்ணணும்ல, ஸோ அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் மக்களே. ஸோ நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ. பாய்.